காய்ச்சல் இருக்கு. பாவம் ரொம்ப பயந்துட்டாங்க போல, அதான் இவ்ளோ காய்ச்சல். டாக்டர் தான் ஃபீவர் வரும்னு சொன்னார்ல, பேசாம கீழே கூட்டிட்டு போயிடலாமா? திரு ப்ரீ வெட்டிங் ஷூட். இவங்களால பேச கூட முடியல. இவ்ளோ காய்ச்சல்லையும் ப்ரீ வெட்டிங் ஷூட் நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. உங்ககிட்ட அவங்களே சொன்னாங்கல்ல, இப்போ இவங்களை கூட்டிட்டு கீழே போயிட்டா அக்கா ரொம்ப வருத்தப்படுவாங்க. இவ ஆசைப்படுறது எனக்கு புரியுது. ஆனா நைட்ல ஃபீவர் இன்க்ரீஸ் ஆயிட்டா என்ன பண்றது? சென்னையா இருந்தா கூட ஓகே, ஆனா இது ஹில் ஸ்டேஷன், நல்லா குளிரும். அதான் யோசிக்கிறேன். அதான் டாக்டர் மருந்து கொடுத்திருக்காங்கல்ல, இவங்கள நான் பாத்துக்கிறேன். எங்க நான் இவங்க கூட இருந்து பாத்துக்கிறேன். நீங்க போய் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. பரவாயில்ல மகா, நானும் இங்கே இருக்கேன். திவ்யாக்கு இப்படி இருக்கும்போது நீ மட்டும் தனியா எப்படி சமாளிப்ப? பரவாயில்லைங்க, உங்களுக்கு கண்டிப்பா டயர்டா இருக்கும். அவ்வளவு தூரம் கார் ஓட்டிட்டு வந்திருக்கீங்க, அப்புறம் ஆக்சிடென்ட், அவங்கள தூக்கிட்டு நடந்தே போனீங்க, அது இதுன்னு என்னென்னமோ நடந்து போச்சு. நீங்க கொஞ்சம் கூட தூங்கவே இல்ல. போய் ரெஸ்ட் எடுங்க, நான் இவங்கள பாத்துக்கிறேன். இல்ல இல்ல, டைமுக்கு டேப்லெட்லாம் கொடுக்கணும். நீ ரெஸ்ட் எடு, இவ்வளவு நானே பாத்துக்கிறேன். சொன்னா கேளுங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, அக்காவை நான் பாத்துக்கிறேன். உன்னால தனியா பாத்துக்க முடியுமா? அதெல்லாம் முடியும். நீங்க உங்க ரூம்க்கு போய் நிம்மதியா தூங்குங்க. திவ்யா, திவ்யா, பக்கத்து ரூம்ல தான் இருப்பேன். மகா உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்கா. வேற எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா ரெஸ்ட் எடு. ப்ரீ வெட்டிங் ஷூட், ப்ரீ வெட்டிங் ஷூட். அக்கா, நிச்சயமா ப்ரீ வெட்டிங் ஷூட் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாதீங்க. மனசுல எதையும் போட்டு அலட்டிக்காம நிம்மதியா தூங்குங்க. அக்கா, 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 இந்த மாத்திரையை மட்டும் போட்டுக்கோங்க அக்கா. வாய் துறங்க.
இன்னும் காய்ச்சல் குறையவே இல்லையே. சரி 10 போடுவோம்.